ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்மனுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு 3 டிஷ் பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டில் வந்து கம்மமுள்ளு கூழ் வந்து ரெடி பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் கம்பு வந்து எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் கல்லெல்லாம் முதலே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் விரித்து விட்டுருங்க. அது நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகட்டும். ஃபேன் காற்றுலேயே வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. இதை இந்த மாதிரி ட்ரை ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சிம்பிளாக ஒரு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கேங்க. அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. தண்ணி மட்டும் சேர்த்து சின்ன சின்ன கொழுக்கட்டையாக வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க. அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா மாவையும் வந்து ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியை லைட்டாக கையில் தொட்டுட்டு அதை நீங்கள் கொழுக்கட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாதுங்க. அப்படி இருந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து பானக்காரம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். அந்த புளியோட ஒரு 1/2 கப் போல் நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாங்க. கருப்பட்டியை வந்து நல்லா நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிருங்க உங்களுக்கு. அதனால் நல்லா பவுடர் ஆக்கிட்டு போடுங்க. இந்த மாதிரி நம்ம புளியை வந்து ஊற வச்சிடலாம். இது ஊற அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து கூழ் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம கம்பு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக பண்ணிக்கலாங்க. இதை வந்து இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கும் போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைக்கினாலும் அரைக்கலாம். அதில் என்ன ஒன்றுனா நம்ம கூழாக கிண்டும் போது வந்து கட்டி சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இதே இது நீங்கள் கொரப்பாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு கிண்டலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொரப்பாக தான் அரைச்சிருக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம், ஒரு 2 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறது வந்து பத்தலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை எடுத்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா நம்ம கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா கூழ் வந்து வெந்து வர்றதுக்கு. இப்போ நம்ம கூழும் ரெடி ஆயிடுச்சுங்க. கூழ் வந்து உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சுன்னா வெந்நீர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி பானக்கரம் பண்ணிடலாங்க. நல்லா நம்மளோட புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட பானக்கரமும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த பானக்கரத்தில் வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட 3 டிஷ்ஷும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது 3மே வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. இதை வந்து நீங்களும் செஞ்சு பயனடைங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.